எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படிங்கிற துணியில குமாரபாளையத்துல பேசியிருக்காரு. அதிமுக பிரச்சார பயணத்துல, எடப்பாடியார் பிரச்சார பயணத்துல தாவேக்க கொடிகளை நம்மால பார்க்க முடியுது. தாவேக்க தொண்டர்கள் எடப்பாடியார வரவேற்று பேனர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் பாஜக டீம் விஜயோட பேசிட்டாங்க, 2 கட்ட பேச்சுவார்த்தை போயிருச்சு அப்படிங்கிற ஹேசியங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே என்டிஏ கூட்டணிக்குள்ளார தாவேக்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டணி கணக்குகள்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன சார்? என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா வர்றதுக்கு அறவே வாய்ப்பு இல்லைங்க. தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணி அமையலாம். இன்னைக்கு பல செய்திகள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி, அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டிடிவி அவர்கள் பேட்டி, இதை சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சில நுணுக்கமான பாயிண்ட் நமக்கு தெரியுது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா? அதை தாண்டி அவங்க வேற முதல்ல இருந்து அதான சொல்றாங்க, அவங்க கூட்டணிக்கு தயார். எந்த கூட்டணி வைப்பதுக்குனாலும் தாவேக்கா தயார். கூட்டணி இல்லாமன்னு சீமான் ஸ்டாண்ட் அவங்க எடுக்கவே இல்லை. எங்கள் தலைமையில் கூட்டணி, விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவருடன் கூட்டணி. விக்கிரவாண்டி கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா திமுக, அதிமுக இந்த கட்சிகளை தாண்டி விஜய் அறிவித்தது, நாங்க தனி மெஜாரிட்டியோட ஆட்சியை அமைத்தாலும் அதுல கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க இடம் கொடுப்போம், அமைச்சர் பதவிகள் கொடுப்போம். இது ஒரே ஒரு கட்சி தான் சொல்லியிருக்கு, அது விஜய் கட்சி. அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்காது, திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்காது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 4 டபுள் டிஜிட் ஆகினாலே போதுங்கிற மனநிலைமையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்ப ஒரு துன்பமான சம்பவம் நடந்துருச்சு, நேரடியா விஜய் தான் காரணம் அப்படியெல்லாம் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அதாவது அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இதை தவிர்த்திருக்கலாம். பொதுவாக ஒரு பெரிய திரளும் போது தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்லைன்னா என்னங்க தலைவரை, ஒரு தலைவர்னா அவர் நெறிப்படுத்தணுமா, நெறிப்படுத்த வேண்டாமா? நிச்சயமாக நெறிப்படுத்தணும். அவர் அதை பண்ணல. பின்னாடி இவ்வளவு பேர் வரும்போதே சொல்லியிருக்கலாம், அதுல ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. இப்ப சொல்றாருலாங்க, கரூர்ல கல்யாண மண்டபத்துக்கு போய் நான் உதவி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது யாரும் வரக்கூடாது, வீடியோ காலில் பேசும்போது யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, கல்யாண மண்டபத்துக்கு வந்தாலும் ரசிகர்கள் பின் வரக்கூடாது, இப்ப சொல்றாருல, அதை அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. முதல்ல இருந்தே நம்மளாம் அதை எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். உங்க நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன். அது டேஞ்சர். கரூர்ல இன்னைக்கு இது நடக்கல அப்படின்னா இன்னொரு ஊர்ல நடந்திருக்கும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஊர்ல நடந்திருக்கும், அவ்வளவுதான்.